அவரை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால், அவரிடம் ஆசீர்வாதமும் அவருடைய அனுக்கிரகமும் நாம் வேண்டி பெற வேண்டுமென்றால், அவரிடம் நாம் பணிவோடு தலைவணங்கி நன்றி கூறி, நாம் பிரபஞ்ச ஆற்றலையும் இறை சக்தியையும் உணர்வதற்கு எமக்கு வழிகாட்ட வேண்டும். இறைவா, உமது ஆற்றலும் வல்லமையும் உணர்ந்து நாம் உமது பாதையிலே செல்ல வேண்டும் என்று உணர்வுபூர்வமாக நீங்கள் பிரபஞ்ச சக்தியிடமும் ஆதி யோகியிடமும் இறைவனிடமும் நீங்கள் மனமாற சமர்ப்பித்து வேண்டுதலை வைக்கும்போது அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார். அந்த வழிகாட்டுதலே தியானமாகும். அதுதான் நாம் இறைவனை வேண்டுவதற்குண்டான பாதையாகும். எனவே இத்தகைய ஆற்றலும் வல்லமையும் கொண்டுள்ள இறைவனை நாம் தினந்தோறும் வழிபட வேண்டும் என்பது இந்த நேரத்திலே நீங்கள் உணர்வுபூர்வமாக உணர்ந்து கொள்ளலாம். இத்தகைய எல்லையில்லாத பிரபஞ்சத்திற்கும் ஆதி யோகிக்கும் ஆற்றல் மிக்க இந்த இயற்கையின் சக்தியின் கீழ் நாம் எவ்வளவு ஒரு சிறு துரும்புதான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சிறு துரும்பாக இருந்தாலும் நாம் இத்தகைய பிரபஞ்சத்தையே கட்டி ஆளக்கூடிய ஆற்றலும் வலிமையும் ஞானமும் அறிவும் நமக்கு கிடைக்கும் என்றால், அது அந்த இறைவனின் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் பிரபஞ்சத்தின் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் கிடைக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பர்களே, தினந்தோறும் இறைவனை நீங்கள் எல்லா செயல்களை தினந்தோறும் செய்வது போல் இறைவனை வழிபடுவதும் ஒரு கடமையாக செய்யாமல், உணர்வுபூர்வமாக கருணை உள்ளத்தோடு அன்புள்ளத்தோடு இறைவனை மனமாற உருகி நீங்கள் அவரை வேண்டுங்கள், நன்றி கூறுங்கள், நன்றி செலுத்துங்கள். எந்த ஒரு வேண்டுதலும் எந்த ஒரு தேவையும் நீங்கள் வைக்கக்கூடாது. இறைவா, எனக்கு இந்த வாழ்க்கையையும் ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டிருக்கிற அனைத்திற்கும் நன்றி நன்றி நன்றி. பிரபஞ்ச சக்தியானது இறைவனாக எனக்கு எதை கொடுத்தாலும் அவை அனைத்தும் நன்மைக்கே. காரண காரியமின்றி எதுவும் நடைபெறாது. பிரபஞ்சம் எதை கொடுத்தாலும் அவற்றை முழுமையாக ஏற்று இன்றைய பாதையில் இன்றைய பயணத்தை தொடர எமக்கு வழிகாட்டி இறைவனின் அருளையும் ஆசீர்வாதத்தையும் எமக்கு வழங்கி எம்மை வழிநடத்த வேண்டுமாறு பணிவோடு வேண்டுகிறேன் என்று தினந்தோறும் நீங்கள் இறைவனை மனதோடு மனதார கருணையுள்ளத்தோடு இறைவனிடம் நீங்கள் வேண்டுதலை வைக்கும்போது நிச்சயம் இறைவனும் உங்கள் மீது கருணையுள்ளத்தை அவருடைய அன்பை காட்டுவார். அப்பொழுது இறைவனை பற்றியும் இறைவனின் ஆற்றலை பற்றியும் நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். இது ஒன்றே வழி, இதுதான் நிலையானது என்பதை புரிந்து கொண்டு இத்தகைய பதிவை முடிவுரை செய்கிறேன். நன்றி, வணக்கம்.